எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க, என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா. கரங்களை வைத்து சொல்லுமா, தேவன் நீங்கப்பா, ஓ சொந்தம் நீங்கப்பா, ஆமென், சொத்து நீங்கப்பா, ஓ என் ஆசை நீங்கப்பா, அப்பா தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏசாயா 55, Isaiah chapter 55 verse number 1 through verse number 5. ஏசாயா 55 1 5 வரை. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணிகள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாக உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கடந்த வாரத்தின் சத்தியத்தை பல மாதங்களுக்கு முன்பாக பிரசங்கித்தது போல் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு வாரத்திற்குள் அதிக காரியங்கள் நடந்திருக்கிறது. ஆதலால் தேவனுக்குள் அதை தொடர்ந்து பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் வழி நடத்தப்படுவதாக உணரும் பொழுது தொடர்ந்து அதிலே பேச நான் எத்தனிக்கிறேன். முக்கியமான குறிப்பு, பரிசுத்த ஆவியானவர் இந்த வாரம் இதே செல்வாக்கு அங்கீகாரம் என்ற பொதுவான வார்த்தை அல்ல, தேவனால் வருகிற செல்வாக்கையும் தேவனால் வருகிற அங்கீகாரத்தையும் பேசுகிற இந்த அதிகாரத்தின் 5வது வசனத்தின் தொடர்ச்சியாகவே இதை பேசுகிறேன். 3வது வசனத்தில் வருகிற அந்த குறிப்பு இந்த வாரத்தின் தனிப்பட்ட வார்த்தையாக வருகிறது. முக்கியமான காரியம் நான் சொல்ல விரும்புகிறது 2வது வசனம், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து. ஆமென். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள், கவனமாய் செவி கொடுத்து. மறுபடியும் சொல்லலாம், கவனமாய் செவி கொடுத்து. கவனியுங்கள் என்ற வார்த்தையை அடிக்கடி நான் பயன்படுத்துவதின் முகாந்தரம்
சத்தத்தை கேட்பதினால் கவனித்தல் ஆகாது. தீர்க்கமாக பார்க்கிறதினாலும் கவனித்தல் ஆகாது. ஒரே திசையில் பார்த்து கொண்டிருப்பதினாலும் கவனித்தல் ஆகாது. கவனம் என்பது சரீரத்தின் தோற்றம் அல்ல, முகத்தின் பாவனை அல்ல, நாம் காட்டிக்கொள்ளுகிற காரியங்கள் அல்ல. கவனம் என்பது இருதயத்தின் ஆயத்தம். வெறுமையாக வந்து உட்கார்ந்து நேராக பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை ஆவியானவர் சொல்வதே கிடையாது. அவர் வருவதற்கு முன்பாக இங்கு மாத்திரம் அல்ல. அதனால்தான் பரலோகம் கவனம் எடுத்த விதமே வித்தியாசமானது. பாவிகளாய் நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அன்பு எப்படி விளங்க பண்ணப்பட்டது என்பதை அறியும் பொழுதே அன்பு கவனம் எடுத்தது. அன்பு கவனிக்காமல் விளங்க பண்ணதில்லை. அன்பு தன்னை விளங்க பண்ணும் பொழுது கவனம் செலுத்தும். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள் சத்தியங்களை? நான் ஒருவரில் அன்பாய் இருக்கிறேன் என்பது கவனமற்ற பேச்சல்ல, கவனித்தே வருகிற பேச்சு. ஆதலால் தான் உலகத்தின் வார்த்தைகளோடு வளர்ந்த நம்மை நான் கடந்த வாரத்திலும் தேவ ஆவியானவரின் அதிகாரத்தில் பேசினது நினைவுக்கு வருகிறது. உலகத்தின் வழக்கத்திலும் பேச்சுகளிலும் பாரம்பரியங்களிலும் சடங்காச்சாரங்களிலும் தொலைக்காட்சிகளில் பார்த்ததிலும் படித்த காரியங்களிலும் பழகின நண்பர்கள் மூலமாகவும் பெற்றெடுத்த பெற்றோர்கள் மூலமாகவும் வளர்ப்பித்த மூதாதையர்கள் மூலமாகவும் உலக கலாச்சாரங்களாலும் கற்றுக்கொண்டிருந்த காரியங்கள் தேவனுக்குரியது அல்ல. ஆமென் என்று சொல்ல தைரியம் வேண்டும். ஏனென்றால் அது அப்படியே ஆக கடவுள். இது தேவனுக்குரியது அல்லவே அல்ல. அதனால் தான் ரட்சித்தவர் பேச ஆரம்பிக்கிறார். தேவன் கவனித்திருக்கவில்லை என்றால் ஒருவர் கூட இன்று உயிரோடு இருந்திருக்க முடியவே முடியாது. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் கம்பீரமான ஒரு ஹல்லேலூயா. தேவன் கவனம் எடுத்திருக்கவில்லை என்றால் சிதைக்கப்பட்டிருப்போம், மரணம் அடைந்திருப்போம். நம்மில் அநேகர் ரட்சிக்கப்படாதிருந்தால் தோற்று போயிருப்போம் என்ற வார்த்தை நித்தியமானது. உலகத்தில் தோற்று போனேன் என்ற வார்த்தை அல்ல, நித்தியத்திற்கே தோற்று போனேன். கர்த்தர் கவனம் எடுக்கவில்லை என்றால் பிள்ளைகளே, இன்று நாம் தேவ ராஜ்யத்தில் மேன்மை பாராட்ட இடமில்லை. தேவன் அதனால் தான் கவனம் எடுத்தார். பாவியின் மேல் கவனம் எடுத்தார். பரிசுத்தர் கவனம் எடுத்தார். பெரியவர் கவனம் எடுத்தார். இன்று சபையில் பாவியின் மேல் கவனம் செலுத்துகிற பெரியவருக்கு தானையா அம்மா மகிமை. உலகம் இதை சொல்லித் தராது. ஏழைக்கும் பணக்காரருக்கும் வித்தியாசம் இல்லாததை கொடுத்ததை பரிசுத்தம். ஏனென்றால் பரிசுத்தமே விலையேற பெற்றது. அதுவே ஒரு செல்வாக்கு. அதை சொல்லிக் கொடுக்கிறவர் பரிசுத்தர். பரிசுத்தமற்ற காரியங்கள் ஒட்டி கொள்ளும் பொழுது பெருமை போய்விடுகிறது. ஒரு நீதிமானுக்கு, எல்லாருக்கும் இல்லை, நீதிமானுக்கு, இரத்தத்தால் கழுவப்பட்ட சந்ததியே, தேவ ஜனமே, உங்கள் பெருமையும் என் பெருமையும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நம்முடைய கவனத்தை திசை திருப்புகிற பெரியவர் இப்படித்தான் பேசுவா. என்னுடைய வார்த்தையில் தான் வருவது ஞானம், அதனால் வருவதுதான் கனம். கடந்த முறை பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் சொன்னார் அல்லவா? ஞானத்திற்கேற்ற கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது யாரிடத்தில் தங்கும் என்றால் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் அது ஞானிகளிடத்தை தங்கும். தங்கும். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், தங்கும். நாம் வீடுகளில் தங்குகிறோம், தெருக்களில் அல்ல. தேவ கிருபையில் எல்லாருக்கும் ஆண்டவர் வீடுகளை கொடுத்திருக்கிறார். பெரிய வீடோ சின்ன வீடோ என்று கூட சொல்ல பயமா இருக்கிறது. ஏனென்றால் உலக பேச்சுகளின் தாக்கங்கள் அப்படி.
கூரையோ மாளிகையோ தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் தங்குகிறது வீடுகளில், வந்து செல்வது சபை என்றும் நினைக்கலாம். ஆனால் தேவன் பேசினால் வித்தியாசமானது. சரீர நிலைமையில் தான் தங்குகிற ஒரு கூரையை கர்த்தர் கொடுத்தால், சபைக்கு வந்தாலும் இந்த கட்டிடம் என்பது சபை அல்ல, நீங்களும் நானுமே சபையாயிருக்கிறோமே. தேவன் நமக்குள் தான் தாபரிக்கிறார், வாசம் செய்கிறார், ஜீவிக்கிறார். அப்படி என்றால் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் ஜீவன் உள்ளவரிடத்திலிருந்து வந்துதான் ஆகும். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். எத்தனை பேருக்கு ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது வேண்டும் என்ற ஆசை இருக்கு? அது போதும். இங்கே ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது. நன்றாக கவனிங்கள். பொதுவாக கர்த்தர் பேசினால் நான் விரும்புவது இல்லை, உங்களை போல்தான். யதார்த்தமாய் பேச வேண்டும். God's word should become practical. நீங்க பேசினா எனக்கு அது புரிய வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அது யதார்த்தமாய் இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்றாங்க ஆண்டவருடைய வேதம் என்பதெல்லாம் காலத்துக்கு ஏற்றால் போல் வாழ முடிகிற விஷயம் இல்லைங்க. அதெல்லாம் பழைய கால விஷயம். தேவன் பழமையானவர். He is the ancient of days. ஆனால் பழமையானவர் எப்படிப்பட்டவரா? அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டே அறிந்தவரா. ஹல்லேலூயா. எக்காலத்திற்கும் ஏற்றவர் அவர். எக்காலத்திலும் பேசக்கூடிய தன்மை பெற்றவர். அவர் பேசுகிறது தான் யதார்த்தம். இன்னைக்கு ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதல் என்றால் கர்த்தரால் வருகிற கடிந்து கொள்ளுதல். யார் சத்தியமுடையவராய் ஜீவிக்க விரும்புகிறார்களோ, நான் விருப்பத்தை பேசுகிறேன், யோசித்து நிதானமாய் பேசுகிறேன். ஜீவனுக்குரிய வார்த்தைகளை பெற்றவர். ஏனென்றால் ஜீவனின் அதிபதியானவர் ஜீவனுக்குரியவர். ஒரு பிள்ளையினிடத்தில் பேசுகிறார் என்றால் வார்த்தையின் அடிப்படையில் தான் பேசுவார். ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளும். வேறு விதமாகவும் பேசுவாரா என்றெல்லாம் யோசிக்காதிருங்கள். தொலைக்காட்சியின் மூலமாய் வரலாம், பத்திரிகைகளில் வாசிக்கலாம், டிவிடி சிடிஸ். There are many ways through which God can speak. ஆனால் பேசுவது இங்கிருந்து தான். வேதம் அல்லாத ஒரு வார்த்தை தேவ வார்த்தை அல்ல. அப்படி என்றால் ஜீவன் எங்கிருந்து வரும் பொழுது அது கடிந்து கொள்ளுதலாய் இருந்தாலும் கேட்கிற காது எல்லாருக்கும் வருவது இல்லை. அது ஞானிகளில் உண்டாயிருக்கிற ஒரு சிருஷ்டிப்பு. ஏனென்றால் இது ஆவியின் சிருஷ்டிப்பு. எத்தனை பேர் சிருஷ்டிப்பை பிறந்தவளே? காது ஒரு படைப்பு தான், தேவனால் வந்தது தான். ஆனால் கவனம் என்பது, ஹல்லேலூயா, காது கேட்கிற காதாய் இருக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் கேட்கிற காதாய் இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்க. போங்க சிஸ்டர், ஒரு காதுல வர்றது இன்னொரு காது வழியா தானே போகுது. போகாது. எப்பொழுது போகாது? கவனம் எடுத்தால் போகாது. இதுவும் புரியும் நமக்கு. கவனிக்காதவர்கள் போக விடுவார்கள். வீட்டிலே நடக்கிற காரியங்கள் தானே. மனைவி எவ்வளவு பேசினாலும் கேட்க மாட்டேன் என்ற முடிவோடு இருக்கிற கணவர்கள் கேட்க மாட்டார்கள். ஒரு காதில் வருவது மறு காதில் போய்விடும். பெண்களும் அப்படித்தான். கேட்க வேண்டாம் என்றால் கேட்க மாட்டோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? பார்த்து கொண்டுதான் இருப்போம், கேட்பதை போல் பார்ப்போம், ஆனால் கேட்க மாட்டோம். ஏனென்றால் வேதம் பெண்களை வைத்துத்தான் பேசுகிறது, ஞானத்தையும் மதி ஈனத்தையும். ஆமென் என்று சொல்லுங்கள் பெண்களே. ஏன் புத்தியுள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரீ பழைய ஏற்பாட்டின் நடுவில் சொருகினார் என்றால் அங்கே ஒரு அபிகாயில். புதிய ஏற்பாட்டிலும் புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். பெண்களை ஞானத்திற்கும் மதி ஈனத்திற்கும் தேவன் சித்தரிக்கிறார். எல்லாருக்கும் பிறந்த சத்தியம். அதனால்தான் 1 தீமோத்தேயு என்று நான் நம்பவில்லை, 2 தீமோத்தேயு அதுதானே 3வது அதிகாரத்தில் கடைசி காலங்களா ஆண்டவர் பேசியிருக்கிற எச்சரிப்புகளில் பெண் பிள்ளைகள்
அண்டர்ஸ்டாண்ட். எப்பவும் கற்றுக்கொள்ளுகிற கேட்கிற ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் உணரவே உணராத நிலைமை பெண் பிள்ளைகளுடைய சுபாவம் என்று வேதம் எச்சரிக்கிறது. இந்த பெண் பிள்ளைகள் என்று வருவது ஆண்களுக்கும் பொருந்துகிற சுபாவமாக இருக்கலாம். ஏனென்றால் வேதம் சொல்லும் பொழுது இரு தரப்பினருக்கும் வருகிற வார்த்தை என்னென்றால் நாம் எல்லாருமே தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆச்சரியமான வார்த்தை கவனம். வந்தது எல்லாம் போகாது. காது அப்படிப்பட்டது அல்ல. ஆனால் கவனம் எடுத்தது தங்கும். அதனால் தான் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை கேட்கும் காது ஞானிகளிடத்தை தங்கும். தங்கும் என்றால் என்ன அர்த்தம்? அது அவருடைய சுபாவம், அவருடைய வாழ்க்கை முறை. தங்கும். என்னை கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் வேலைக்கு செல்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் உண்டு, இங்கே வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் உண்டு, தவழுகிற பிள்ளைகள் உண்டு, தூக்கி எடுத்து சுமக்கிற நிலைமை, முதியவர்கள் உண்டு. எங்க சென்றாலும் ஆண்டவருடைய ஜனம் தங்குகிற ஒரே ஸ்தானம் தேவனுடைய ஆலயம். ஆமென். உள்ள எங்க இருக்க வேண்டும் என்றால் ஆலயத்தில் இருக்கணுங்க. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? இங்கே வீடு கட்டினவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. தங்கள் இருதயத்தில் சத்தியத்தால் நாட்டப்பட்டவர்கள். சத்தியம் புறப்படுகிற அந்த இடத்திலே அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் அர்த்தம். எங்கு போனாலும் திரும்பி வந்தாலும் அவர்களை எதுவும் அசைக்க விடமாட்டார்கள். சத்தியம் அவர்களை உருவாக்கி கொண்டே இருக்க விட்டு கொடுக்கிறார்கள். தேவ ஜனமே, இன்று கர்த்தர் கவனம் என்று பேசும்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு கவனத்திற்காக நீதிமொழிகளின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ள வாஞ்சிக்கிறேன். ப்ராவர்ப்ஸ் சாப்டர். விரைவாக, ஏனென்றால் ஞானத்துக்குரிய காரியங்கள் வருகிற இடம் நீதிமொழிகளில் அநேகம் உண்டு. வாசிக்கலாம். வல்லமையான ஒரு வார்த்தை நிறைய உண்டு. நான் கடந்த வாரம் பேசினது 13 உண்டு, 15 உண்டு. உங்களுக்காக இன்று 14 இடைப்பட்ட ஒரு அதிகாரம் 15, 16. Proverbs chapter 14, 1-4. 15, 16 வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாமா? பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறார். ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாமல் கரங்களை உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஆண்டவருடைய வார்த்தை தான். ஏன்னா மனுஷன் பேசும்போது ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்ன சொல்ல போகிறார்களோ. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது, இங்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்ல போகிறாரோ என்ற பயம் வருகிறது என்றால் அது ஆக்கினைக்கும் நியாய தீர்ப்புக்கும் உரிய வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும். அது நியாய தீர்ப்பின் நாளிலே வரும், வர வேண்டும். ஆனால் இன்று கர்த்தர் கவனம் எடுக்க பேசுகிறதற்கு காரணம், நியாய தீர்ப்பின் நாளில் அந்த பயம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. முகமுகமாய் அவரை தரிசிக்கையில் பயமற்று நாம் அவரை தரிசிக்க வேண்டுமே, அதற்குத்தான் இன்று அப்படி பேசுகிறார். ஆனால் இன்றே பயம் வருகிறது என்றால் அது பிசாசால் வருகிற பயம். கடந்த வாரம் கர்த்தர் அதையும் பேசினார். தேவன் கொடுக்கிற பயம் அது நம்மை உருவாக்குகிற, கட்டுகிற, சீர்படுத்துகிற காரியத்தின் பயம். ஒரு நாளும் அதை நமக்குள் ஒரு மன குற்றத்தை கொண்டு வராது. ஏன் பயந்தேன் தேவனுக்கு என்று சிந்திக்க வைக்காது. ஆமென். ஆனால் லௌகீக துக்கம் மரணத்திற்கு உரியது. இந்த கவனிங்கள் ஒரு முக்கியமான விஷயம். பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான். பயமா இருக்குல்ல இதை கேட்கவே? என்ன எல்லாம் கண்களை பாருங்கள். பேதையானவன் எந்த வார்த்தைகளையும், என்ன ஆளையா, என்ன ஆளம்மா, எனக்கும் சேர்த்துதாங்க, எந்த வார்த்தைகளையும் நம்புற ஆளா நீங்க? பேதை.
அதனால தான் சிஸ்டர் நான் யார் வார்த்தையும் நம்புறது. அது அதிமேதை. கர்த்தர் சொன்னால் மட்டும் கவனம் எடுங்கள், போதும். மனுஷன் என்ன வேண்டாலும் சொல்லிக் கொள்ளட்டும், எது வேண்டுமானாலும் போதிக்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், பேதையானவன் எந்த வார்த்தைகளையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான். கவனிங்க, இன்றைக்கு கணத்திற்குரிய வார்த்தைகளை கர்த்தர் ஏசாயா 55 அடக்கி வைத்திருக்கிறார். அதற்குரிய சில கிளைகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கணத்துக்குரிய விஷயங்கள். நடையின் மேல கவனம் வருகிறது என்றால் நீங்க நினைக்க கூடாது பார்வையில் இருக்கிற விஷயம் என்று. யாரும் இன்னும் கவனிக்கவில்லை என்று தெரிகிறது. நடையின் மேல் இருக்கிற கவனம் என்றால் எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் பார்வையில் இருக்கிற கவனம் என்று? ஆமா சிஸ்டர், பார்த்தா தானே நல்லா நடக்க முடியும். சரிதான், பார்த்தால் தான் நன்றாய் நடக்க முடியும் என்று யார் சொன்னது? அது ஒரு ஞானத்திற்குரிய விஷயம். அதை இருதயத்தில் நாம் வைத்திருக்கிறபடியினால் தான் சரியாய் பார்த்து நடக்க வேண்டும் என்பதையே அறிந்து கொண்டோம். ஆமென். ஏன்பா பார்த்து வரக்கூடாது அப்படின்னா என்ன? இது தெரியாது. எத்தனை பேர் புரிந்ததா? புரியவில்லை. ஏன்பா பார்த்து வரக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்க கண்களை கொடுத்திருக்கிறார் தேவன். ஏன் பார்த்து வரக்கூடாது? ஏன்னா உனக்கு கவனம் இல்லை. ஏன் கவனம் இல்லை? இருதயத்தில் ஆயத்தம் இல்லை. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் முன்பாக வந்தாலும் பார்த்ததில்லை நாம. ஏன் தெரியுமா? கவனிக்கவில்லை. எத்தனை பேருக்கு சொல்லியிருக்கிறோம், ஐயா நான் கவனிக்கல அதனால தான் உங்களை வாழ்த்தலை, அம்மா நான் கவனிக்கல அதனால தான் வாழ்த்தலை. ஏனென்றால் கவனம் வேறு எங்கேயோ இருந்தது. கவனம் பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்க. மனைவியா இருந்தா பாருங்க, கணவரா இருந்தா பாருங்க, இல்லை என்றால் பெண்களை பார்த்து சொல்லுங்கள் வேகமாய். கவனம். பார்ப்பதினால் இல்லை பாதுகாப்பு, பார்ப்பதற்கே விளக்கம் அவசியம். ஹல்லேலூயா. அதனால்தான் கண்ணிருந்தும் கெட்டார்கள், காதுகள் இருந்தும் கேட்காமல் போனார்கள், வாழ்க்கை வந்தும் வாழாமல் போனார்கள். காரணம் இதெல்லாம் தியரிஸ் தான். கர்த்தர் பேசுவது தான் ஞானம், அதனால் வருவது தான் கனம். கண் இருக்கிறனால நடை இல்லை. அந்த கண்ணையே எப்படி பயன்படுத்தணும் என்று சொல்கிறது தான் வேதம். எந்த வார்த்தையை நம்பாதீர்கள். என்னென்றால் பேதை எப்படி நம்புவான்? பேதையானவள் அப்படி நம்புவாள். ஆனால் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறார். அப்படின்னால் என்ன அர்த்தம்? தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகளை அவர்கள் கவனித்து பெற்றுக்கொண்டவர்கள். ஆதலால் நடையிலும் கவனம். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. இப்போ பார்த்ததினாலே நடை நன்றாய் இருந்தது என்றால் எல்லாருமே கனமடையலாமே. ஆனால் கனம் அப்படி வருவது இல்லையே. ஏனென்றால் இந்த பார்வைக்கு விளக்கம் அவசியம். அதனால் தான் கண்களுக்கு வெளிச்சம் கர்த்தரால் வரும். அதனால் தான் சரீரத்திற்கு கண்களை விளக்காய் இருக்கிறது. இந்த கவனிக்கும் பொழுது இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் 13வது அதிகாரம். எனக்கு எப்போதுமே வசனம் பக்கத்தில் இருந்தால் பிடிக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்? திருப்புவதுதான் கடினம். அப்படியே பக்கத்திலேயே இருந்தா இலையில எவ்வளவு நல்லா இருக்கு. உண்மைதானே? அதனால்தான் நம்ம ஊர் இலையில அப்படியே லைனா வைப்பாங்க. எங்கேயும் அப்படி கை நீட்டி எடுக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எடுத்து அப்படியே சாப்பிடும். ஆனா நம்ம மக்கள் பக்கத்து இலையில இருந்து எடுத்து சாப்பிடுவாங்க. அது வேறு விஷயம். என் தாய் வெகு காலத்திற்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி சிரிப்பார்கள். வெகு சிறு பிள்ளையாக இருந்த பொழுது, நினைவு தெரிந்த நாட்கள் தான், ஒரு திருமணத்திற்கு சென்ற பொழுது எனக்கு உருளைக்கிழங்கு பொரியல் என்றால் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு என்று சொல்ல வேண்டாம், நமக்கு அது வறுத்து வைத்திருப்பது என்றால் எல்லாருக்குமே இஷ்டம். என் தாய் நிலத்தை சொன்னேன், மற்ற காயெல்லாம் எப்பொழுதுமே சிறு வயதிலிருந்து பிள்ளைகளுக்கு பிடிக்காது தானே. அம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ஒரு அன்புள்ள தாய் என்ன செய்திருக்க வேண்டும்? பிள்ளைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்குமே என்று விட்டுவிட்டு அல்லவா வார வேண்டும். அவர்கள் வாரும் பொழுதே கரத்தை அப்படியே பிடித்து, ஏனென்றால் உருளைக்கிழங்கு போய்விடுமே.
இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இருந்து வாருது பிசாசு, அதை எடுத்துக்கப்பா. சபைக்கு இவ்வளவு அழகா ஆயத்தமாகி வரும்பொழுதே வார ஆரம்பிப்பான், தெருவிலேயே வார ஆரம்பிப்பான். சிலருக்கு கவனமே இல்லை. நான் யார், எதற்கு பிறந்தேன், எதற்கு வளர்ந்தேன், எதற்கு வாழ்கிறேன், செத்தால் எங்கு போவேன், இதெல்லாம் கவனத்துக்குரிய வார்த்தைகள். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் வாரிக்கொள்ளலாம் என்றால் அது என்ன வாழ்க்கை? தூறு வேண்டுமானால் வாரலாம், அது எத்தனை பேருக்கு அர்த்தம் புரியும்? மண்டி இருக்கிற அடுக்கை சேற்றை வேண்டுமானால் வாரலாம், வாழ்க்கையை யாரும் வாரிவிடக் கூடாது. கரங்களை வைத்து ஆமென் ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்ல, என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் செய்து விடுங்க. கர்த்தர் காத்துக்கொள்ளுகிற வல்லமையுள்ள தேவன். கவனம் எடுத்தால் போதும். எனக்கு எப்போதுமே ஒரு சின்ன ஜெபம் செய்தாலும் ஞானத்தோடு செய்யுங்க. ஆண்டவரே என் கவனத்தை காத்துக்கொள்ளுங்கப்பா. கவனம் சிதற வைக்கிற காரியங்கள் என்னை சுற்றி இருக்கிறது, அநேகம் வருகிறது, என்னை காத்துக்கொள்ள. என் கவனம் சிதறக்கூடாது ஐயா, என் ஞானம் கெட்டு போக கூடாதையா, என் தைரியம் அற்று போக கூடாதையா. பிசாசு அலட்சியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை இருக்கக்கூடாது. பிசாசு அதிர்ந்து போகிற வாழ்க்கையை இருக்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ஹalleluya. நன்றாக கவனிங்கள். இந்த அலட்சியம் என்ற வார்த்தை பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை பிடிக்கும்? சொல்ல மாட்டோம், செய்து காட்டுவோம். அலட்சியம் என்ற வார்த்தை தேவனுக்குரியது அல்ல, அது பிசாசுக்குரியது. உண்மையா? கண்டுபிடிக்க வேண்டுமே. 13வது நீதிமொழிகளில் வருகிறதே ஒரு வார்த்தை. 18 கடந்த வாரம் சொன்னது நினைவுக்கு வருகிறது. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். ஹalleluya. அப்பனா கடிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் அவசியங்க. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. சிலர் தான் கடிந்து கொள்ளப்பட நிலைமையில் இருக்கிறார்கள், சிலர் கடிந்து கொள்ளப்பட முடியாதவர்கள் என்றெல்லாம் தேவன் பிரிக்கவே இல்லை. கடிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஆமென் ஹalleluya என்று சொல்லக்கூடியவர்கள். கடிந்து கொள்ளப்பட வேண்டிய நிலைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு, ஒவ்வொரு மனுஷிக்கும் உண்டு. ஆமென். ஆனா கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடிந்து கொள்ளுதல் அவசியம். ஆமென் என்று சொல்லுங்க. அவசியம் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள அவசியம். அலட்சியம் அவசியங்களை தள்ளிவிடும். அலட்சியம் அவசியங்களை தள்ளிவிடும். காதுள்ளவன் கேட்க கடவன். கரங்களை வைத்து காதுள்ளவர்கள் கொஞ்சம் கரங்களை யாரும் அலட்சியப்படுத்தாதபடி கேட்டுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வதற்காக நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன். ஆமென். ஏசாவுக்கும் கூட பிறந்த தம்பி யாக்கோபுக்கும் இருந்த ஒரே வித்தியாசம், பெரிய வித்தியாசம், நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் வந்த வித்தியாசம் இதுதான். எத்தனை பேருக்கு புரிகிறது? மூத்த மகனாய் பிறக்க வைத்த தேவன் தவறு செய்யவில்லை. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னவர் தவறு செய்யவில்லை. ஏன் தெரியுமா? தெரிந்தே முடிவெடுத்தவர். எதை வைத்து முடிவெடுத்தார்? அந்தத்தில் உள்ளவைகளை அறிந்து முடிவெடுத்தார். எவ்வளவு வாய்ப்பு வந்தாலும் ஒரு ஆள் திருந்தவில்லை என்றால் முடிவுகளை அறிகிறவர் முடிவெடுத்தார். உங்களை என்னையும் போல பிறப்புக்கு முன்பாகவே நன்மை தீமை அறியாத பிள்ளைகளை பிரிக்கிற தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் மரணம் அடைகிற வரைக்கும் அவர்கள் முடிவுகளை அநாதி தேவன் பார்க்கிறார். பார்த்தவர் முடிவுகளை எடுக்க வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். அதனால் தான் அவர் அன்புள்ள தேவனாகவும் இருக்கிறார். எத்தனை பேருக்கு சத்தியத்தின் ஆழம் புரிந்தவர்கள் கரங்களை வைத்து. அநாதி தேவன் என்றால் என்ன அர்த்தம்? சகலவற்றையும் அறிந்த தேவன், அநாதி காலம் முதல் எல்லாவற்றின் மேலும் எல்லாரோடும் இருக்கிறவர். ஆனால் அன்பான தேவன், எல்லாவற்றையும் தெரிந்தவர், தெரிந்து கொண்டவர். மனிதன் ஏன் தேவனை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும்? ஏசா இப்படித்தான் இருப்பான் என்று தெரியும் அல்லவா, பின்பு ஏன் குற்றம் கண்டுபிடிக்கிறீர்? விட்டுவிடும், இரக்கம் காட்டும். ஐயா, இரக்கம் காட்டுகிற தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதுதான் அதனுடைய அடையாளம்.
எனக்கு எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுனால தான் மறுபடியும் கர்த்தருக்குள்ள திரும்பி வந்தேன்? நான் சொல்றேன், வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதுனால தான் திரும்பணும். கிருபை. ஏன் வாய்ப்பு கிடைக்காமே மறைத்திருந்தா நரகம் அல்லவா? எத்தனை முறை விழுந்து கிடந்தப்போ, பாவம் செய்து கொண்டிருந்தப்போ கர்த்தர் நம்மை விட்டு விட்டு இருந்தா நரகம் அல்லவா? போகிற வழியில் மறைத்திருந்தால் நரகம் அல்லவா? எத்தனை முறை சிந்திக்க வைக்கும், கர்த்தாவே நான் திரும்பி வந்ததை இறக்கும். ஏனென்றால் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. போகிற வழியில் பிசாசு உயிரை எடுக்க பார்த்தா ஆண்டவர் சொன்னால் தடுத்து நிறுத்தினார் தூதர்களை கொண்டு, தொடாதே, என் பிள்ளை பிழைக்கட்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அலட்சியம் தேவனுக்குரியதல்ல. ஏசாவுக்கு இருந்த ஒரு சுபாவம் அலட்சியம், யாக்கோபுக்கு இருந்த சுபாவம் தீவிரம். எப்படி அகில ஆசீர்வாதம் வேண்டும் நினைச்சவன் யாக்கோபு, இது எண்ணத்திற்கு என்று சொன்னவன் ஏசா. சிம்பிள். எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு புரியுது? விலையேற பெற்ற விஷயங்கள்லாம் எண்ணத்திற்குன்னு கேட்டவங்களாம் இழந்துட்டாங்க. கனம் கனவீனம் வந்து சிலரை ஒட்டிக்கொள்ளும். நீங்க நினைக்க கூடாது சாத்தானது, ஏன்னா கனவீனம் பாரு என்னை வந்து ஒட்டி கொண்டது என்று சொல்லக்கூடாது. கனவீனம் எல்லாரையும் பார்த்து ஒட்டி கொள்ளாது. ரைட்? Dignity is the word meant for a righteous person. Dignity. கனம் அது நீதிமானுக்கே உரிய ஸ்தானம். அதனால தான் பிசாசுக்கு பிடிக்காது. அப்ப எப்படி அடுக்கிறது? அது அலட்சியமுள்ள ஆளா மாற்றி விட்டா, நல்லது வந்தாலும் நல்லதா தெரியக்கூடாது. விலையேற பெற்றதை கொடுத்தாலும் மதிப்பாய் தெரிய விடாமல் பார்த்துக் கொள்வது. எத்தனை முறை நல்ல நண்பர்களை கொடுத்தார் கர்த்தர், கடிந்து கொண்டவர்களை கொடுத்தார், நீதி சொன்னவர்களை நெருங்கி வர பண்ணினார். தேவன் எவ்வளவு இரக்கமாய் இருந்தால் செய்திருப்பார். 10 நண்பர்கள் உதவாம இருக்கிறத பார்க்கலாம், ஒரு நண்பர் நீதிமானாய் இருந்தால் போதும். அதான் ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாள் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம், உம்முடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் இருக்கிற ஒரே நாளை தெரிந்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என்ன வார்த்தை! 1000 நாள் நான் துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்கிறத பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒரே நாள் நல்லது. அப்போ அதுதான் விலையேற பெற்ற தெரிந்து கொள்ளுதல், அலட்சியமற்ற மனப்பான்மை. இந்த அலட்சிய என்ற வார்த்தையை கவனிங்களேன். ஏசாயா வார்த்தையை சொல்லும்போது ஏசாவை சொல்ல வருகிறேன். இவன் அலட்சியம் பண்ணினான். இது என்னத்திற்கு? எல்லாரும் என்ன பாருங்க இப்போ, என்ன அப்பப்ப நீங்க பக்கத்துல பார்த்துக்கலாம். இப்ப என்ன பாருங்க, பார்க்கிறீங்களா? கவனம். பார்த்துட்டு தான் இருக்கு சிஸ்டர், ரொம்ப நேரமா பார்க்குறேன் சிஸ்டர், ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் தெரிய மாட்டேங்க. அதை ஆவியானவர் சொல்லி தருவா. ஆண்டவரே சொல்லித்தாரும் என்று வந்தீர்கள் என்றாலே கவனம் வந்துவிடும். ஹல்லேலூயா. இந்த வழியில வரும்போது வர கவனமின்மை எல்லாம் வீட்டிலே ஆரம்பிச்ச விஷயம். ஏன்னா அவங்க வாக்கியம் அப்படித்தான். குறுக்கால எது ஓடனாலும் திரும்பிடுவாங்க. திரும்பக்கூடாதா? ஆவிக்குரிய விளக்கங்கள். ஏசா என்றவன் எதிலும் ஒரு நோக்கத்தை இழந்தவன் என்பது எப்படி தெரியும்? ஆவிக்குரிய விஷயத்துல. சக்சஸ்ஃபுல் ஹண்டரா இருந்தா பிசினஸ்க்கு உதவும். ஹல்லேலூயா. இதைத்தானே கேட்க இருந்தேன் சகோதரி. He was a successful man, excellent hunter. நல்ல வேட்டையாடுவான், குறி பார்த்து அடிப்பான். ஆனா வாழ்க்கையில குறியே இல்லை. Try and understand. சில நேரம் உலகத்தோட ஈக்குவேஷன்ல வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை உண்டு. ஏன்னா வேதத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. They come here. I'm not talking about the people, those who come to churches. No. வேதத்துக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம். This is about the focus again.
எனக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா டிஸ்ட்ராக்ஷன்ஸே வாழ்க்கை ஆகக்கூடாது. ஆமென் என்று சொல்லுகிற கரத்தை உயர்த்தி தைரியமா பெற்றுக்கொள்ளுங்க. எப்படி சொல்ற வார்த்தைன்னு நான் பைபிளை படிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான். ஏசப்பாவுடைய யதார்த்தங்கள், ஸ்டம்பிளிங் பிளாக்ஸ் வார்த்தை வருதுல்லமா வேதத்துல. இடையூறுகள், இன்னும் சரியா என்னங்க சொல்லணும், தடைகள், வழிக்கு வர விஷயம் வரத்தான் செய்யும் சொல்றாரு ஏசப்பா. எத்தனை பேர் கேட்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்டு இருக்கிறீர்கள்? எங்கே வருகிறது அந்த வார்த்தை என்று சொல்வதை பார்க்கலாம் வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? எனக்கு உதவி செய்யுங்கள், அதற்காக தான் கேள்விகளை கேட்கிறேன். இடையூறுகள் வருவது அவசியம், அவசியம். ஆனால் யாரால் அது வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இயேசு சொன்னா, தடறி இடறி தடுமாறி விட வைக்கிற விஷயங்கள் உலகத்துக்கு வருமா? அவசியம் என்ன அர்த்தம்? அது வரத்தான் வரும். ஆனால் யார் தடுமாறி விட வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ. இடர்கள் வருவது உலகத்துக்கு, பாருங்க, இடர்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ. இடர்கள் வருவது அவசியம் அப்படின்ற என்ன அர்த்தம்? வரத்தான் செய்யும், வரும். ஆனாலும் எந்த மனுஷனால், என்னை பார்க்கிறீங்களா தேவஜனமே, அவர்கள் வாசிக்கிறார்கள், நீங்கள் வாசிக்க வேண்டாம். ஆனால் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு பிறகுதான் ஏந்திர கல்லை கழுத்துல கட்டி, என்ன நீங்க பாக்குறத பார்த்தா உங்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இல்லாதது போல்பா. ஏசப்பா, அப்ப நான் தான் பிரசங்கம் பண்ணுகிறேனா? எங்க இருக்கிறீர்கள்? நான் சபையில என்று தானே சொல்லுகிறீர்கள், அப்படின்னா சத்தியத்தில் இருக்க வேண்டும். ஹalleluya என்று சொல்லி பெற்று சபையில் இருக்கிற ஆள் சத்தியத்தில் இருக்கணும். அவர்கள் தான் தங்குகிற கூட்டம், அவர்கள் தான் நாட்டப்பட்ட கூட்டம், அவர்கள் தான் கனத்துக்குரிய கூட்டம். என கவனிங்கள், இடர்கள் உலகத்திற்கு அவசியம், இடர்கள் வரும். ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்காய். அப்ப ஆண்டவர் பிரிக்கிறார் இல்ல, கூட்டத்தை பிரிக்கிறார் அல்லவா? எல்லாம் வரும், எல்லாம் அவசியம்னா எல்லாம் வரும் வரும்னு வாங்கிக் கொள்ள கூடாது. எல்லா வார்த்தைகளும் பேசுகிறார் என்று எல்லா வார்த்தைகளையும் நம்ப கூடாது, அப்படின்னா கேட்க கூடாது. ஆமென். ஏசாவின் வாழ்க்கையில் இருந்தது அலட்சியம். அப்படின்றால் அவன் இது என்னத்திற்கு, சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு, அட பாவி என்று சொல்லுகிற நிலைமாய். பாவத்துல இருந்தா பாவின்னு சொல்லுகிறோம் அல்லவா? கர்த்தர் பாவத்தில் இருக்கிற பாவிக்காகவே தன்னை கொடுத்தவர். அப்படி என்றால் அது கூட பிரச்சனை இல்லை அவருக்கு. எது பிரச்சனை தெரியுமா? அதிலிருந்து மீட்டுக்குள்ள ஒரு வழியை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுகிற ஆளை பரலோகம் கூட உதவி செய்து எடுக்க முடியாது வெளியில. கேட்டீங்களா? காதுல விழுந்ததா? பாவம் தேவனுக்கு பிரச்சனையே இல்லை ஏனென்றால் இயேசுவை கொடுத்தவர் அறிந்தே கொடுத்தார். பாவம் தேவனை பயமுறுத்தாது. எத்தனை பேருக்கு இதெல்லாம் நற்செய்தி? பின்பாக இருக்கிறார்கள், கரங்களை உயர்த்தி. ஹalleluya. நல்ல பிள்ளைகள் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி எல்லாரும் நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. பாவம் தேவனுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பாவத்திற்கு பரிகாரியாக வந்தவரையை தள்ளிவிட்டால் பிரச்சனை. ஆமென் சொல்லுங்க. பாவத்துக்கு பரிகாரியை வந்த இயேசுவை தள்ளிவிடக் கூடாது. ஏற்றுக்கொண்டால் பரலோகம். அதாவது ஆயக்காரன் வேசிகளும் உங்களுக்கு முன்னாடி போனாங்க, நீங்க தேவனுடைய வழியை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நரகம் தானே. இந்த கவனிங்கள், இது எண்ணத்திற்கு. சிரேஷ்ட புத்திரபாகம் எனக்கு எண்ணத்திற்கு. ஐயா, மூத்த குமாரன் உனக்குத்தான் சிரேஷ்ட புத்திரபாகம், எல்லாருக்கும் இல்லை. அதையே வேண்டாம் என்று சொன்னால் நீ எவ்வளவு அலட்சிய சுபாவம் உடையவன். அவன் புசித்து குடித்து இடந்திறந்து போய்விட்டான். பைபிள். இப்போ சில பேர் வருவாங்க, புசித்து குடித்து எழுந்திருந்து. அப்படின்னா என்ன? அவன் புசித்ததும் குடித்ததும் தேவனுக்குரிய விஷயம் இல்லை, தேவன் கொடுத்ததும் அல்ல, மற்ற காரியங்கள். என்னை பார்க்குற மக்களே, எனக்கும் உங்களுக்கு ஒரே செய்தி தான். இன்னைக்கு நம் வாழ்க்கையில் ஒட்டி இருப்பது என்ற வார்த்தை என்று சொன்னேனே, அது கனமாகட்டும் கனவீனமாகட்டும் எல்லாருக்கும் பொருந்துகிற வார்த்தை சொல்லிவிடுகிறேன். நாம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான்
நம்மை சுற்றி இருக்கிறது. சிம்பிள். இன்னைக்கு ஹோல் மெசேஜ் கூட மறந்துடுங்க. இந்த ஒரு விஷயம் உண்டு, நான் தெரிந்து கொண்ட விஷயம்தான் என்ன சுற்றி இருக்கு. உண்மையா இல்லையா? நான் மதித்த விஷயம்தான் என் பக்கத்தில் இருக்கு. குடும்பமாகட்டும், சொத்தாகட்டும், சுகமாகட்டும், வேலையாகட்டும், பொதுவாக கர்த்தருக்குரிய காரியங்களை இன்னும் நான் தொடலை. என்னில் கர்த்தரால் வந்ததை சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுகிறேன். நான் மதித்த விஷயம்தான் நம்மோட இருக்கு, நான் மதிக்காதது கூட இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது ஜீவனுக்கு ஏதுவாக கடிந்து கொள்ளுகிறார். ஏனென்றால் கவனம் என்பது பார்வை அல்ல, இருதயத்தின் ஆயத்தம். இருதயத்தில் வந்த ஆயத்தம் தான் பார்வைக்கே விளக்கத்தை கொடுக்கிறது. இந்த வழியில நான் கவனமா தான் போகணும் யார் சொல்வது? கர்த்தர் மாத்திரம் தான் சொல்ல முடியும். இந்த ஆளோட பழகும்போது கவனமா இருன்னு யார் சொல்றது? கர்த்தர் தான் சொல்லி தரும். ஹalleluya என்று சொல்லுங்க. இந்த இடத்துக்கு போனா என்ன நடக்குன்னு யார் சொல்வது? கர்த்தர் தான் சொல்லுகிறார். அப்படி என் நடைக்கு கவனத்தை கொடுக்கிற என் தேவன் மகாபெரிய விவேகி. ஹalleluya என்ற கரங்களை பவர்ஃபுல் பர்சன். எழுந்து நிற்கலாமா? முடித்து விட்டேன். Just in 2 minutes I'm going to close. If you're ready, you can lift your hand and say amen to all that you've listened to. All that you've listened to. Not to everything, but all that you've listened to through the word. Karangala uyati. Don't be distracted. I can see everybody here. I can see in the spirit, not through my fleshly eyes. If you're distracted, you miss out on things for eternity. Please try and understand. ஆண்டவர் முன்பாக நம்ம கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அப்பா, என் சூழ்நிலைகளில் எனக்கு கவனத்தை கொடுங்க, என் வாழ்க்கையில் கவனத்தை கொடுங்கப்பா ப்ளீஸ். ஏன்னா எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் சுற்றி இருக்கு டாடி. என் ஃபேமிலி, என்னுடைய குடும்பத்தில் யாரும் இதை சொல்லித்தர முடியாதுப்பா. என் பின்னணியத்தில் இதெல்லாம் யாருமே எனக்குள்ளே விதைக்கலப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. நீங்கள் ஒருவர் தான்ப்பா எனக்கு இதெல்லாம் கவனத்தை கொடுக்க முடியும். ஏமே, நான் கண்ணு நல்ல பெற்ற ஆள் தான், காது சரியா பெற்ற ஆள் தான், ஆனால் என் இருதயத்தில் கவனம் என்ற வார்த்தை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, எனக்கு கண் இருந்தது, எனக்கு காது நன்றாய் கேட்டது, என் கை காலில் பலம் இருக்கு, ஆனாலும் என் வாழ்க்கையில ஏன் காரியங்களை தவற விட்டேன், ஏன் கனத்தை இழக்கிற காரியங்கள் வந்தது என்று கேள்வி கேட்கிற கூட்டம் இருந்தா நானும் கரங்களை உயர்த்தி தான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா, என் வாழ்க்கையில எனக்கு கவனத்தை கொடுக்கிற தேவன் மகாபெரிய விவேகி ஐயா. என் நடையின் மேல் கவனத்தை கொடுக்கிற என் தேவன் மகாபெரிய விவேகி. ஓ ரமலோ ரஹாஷே ரெபாஹோலக்கா பிரஹந்தரே ரெமாஹோலக்கா பிரஹேன ஹரயாந்தரோ ரேமா மல்லக்கா பிரஹேன ஹஷ்யாந்தா. ஹalleluya. அன்னை பாஷையில கொஞ்ச நேரம் அழகா பேசிக்கொண்டே இருங்க. போதகர பாட்டுல நடந்தனால பேசிக்கொண்டே இருங்க. அன்னை பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. ஹalleluya. என் ஆசை நீங்கப்பா, தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க. என் ஆசை நீங்கப்பா, தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பு விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க. என் தேவன் நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா.
காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே. தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா. கரங்களை வைத்து சொல்லுமா, ஓ சொந்தம் நீங்கப்பா. அமே சொத்து நீங்கப்பா. ஓ என் ஆசை நீங்கப்பா. அப்பா தேவன் நீங்கப்பா. சொந்தம் நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஏசப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா. என் தேவன் நீங்கப்பா. ஓ என் சொந்த நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா. ஓ தேவன் நீங்கப்பா. சொந்தம் நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வமெல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதுமே இயேசுவே. உலகத்தின் செல்வமெல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதுமே இயேசுவே. கரங்களை வைத்து என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கய்யா. சொந்தம் நீங்கப்பா. சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா. தேவன் நீங்கப்பா. சொந்தம் நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா. தெய்வமே தேவன் நீங்கப்பா. சொந்தம் நீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கலைந்து போகுமே. தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. ஐயாம்மா, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே. தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. பார்த்து சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா. அப்பா தேவன் நீங்கப்பா. அமே சொந்தம் நீங்கப்பா. நீரே தேர்ந்தெடுப்பு. என் ஆசை நீங்கப்பா. ஹல்லேலூயா. தேவன் நீங்கப்பா. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க பிள்ளையே, என் ஆசை நீங்கப்பா. அப்பா என் தேவன் நீங்கப்பா. என் சொந்தம் நீங்கப்பா. என் சொத்து. ஓ என் ஆசை நீங்கப்பா. ஓ தேவன் நீங்கப்பா. ஏசப்பா என் சொந்தம் நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. என் தெய்வமே, உங்க அன்பை விட்டா என் தெரிந்திருப்பு நீங்க. ஓ ஓ ஓ ஓ எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. அமே உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா. என் தேவன் நீங்கப்பா. ஆமென். என் சொந்தம் நீங்கப்பா. என் சொத்து. ரெண்டு கரங்களை வைத்து சொல்லுங்க,
என் ஆசனை இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஏசப்பா என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, தேவன் நீங்கப்பா, சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. கரங்களை தட்டி என் தெய்வமே, என் ஆசை நீங்க, என் சொத்து நீங்க, என்னுடைய பொக்கிஷம் நீங்க, என்னுடைய நல்ல தேர்ந்தெடுப்பு நீங்க, என்னுடைய பாத்திரத்தின் பங்கு நீங்க சுவாமி. உம்மை ஆராதிக்கிறேன். கரங்களை தட்டி ஓ நாமா லாமா மாமா மாமானா அற்புரி தேவ பிள்ளையே அப்பா சொல்லுங்க, உம்மை விட்டா எனக்கு யாரும் இல்ல, இந்த உலகத்தில் உம்மை விட்டா யாரும் இல்ல, நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே. என் தெய்வமே, மரியாதை போல ஓ என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர். உம்மை தெரிந்து கொள்ளுகிறேன், ஓ உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளுகிறேன். லிங்கனமோ ரக்கனலவா ஏஷனலவோ மோனி மாமா. Hallelujah. Yes Lord. Oh God. Yes Lord. Hallelujah. கரங்களை என்னோடு கூட உயர்த்தி சொல்ல முடியுமா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Yes. பங்கு எடுபடாது, நல்ல பங்கு ஒரு நாளும் எடுபடாது. ஏனென்றால் கொடுக்கிறவர் நல்லவர். ஆனால் அவள் தெரிந்து கொண்டார் என்று நாங்களும் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆவியானவர், உம்மால் வந்த வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொண்ட ஆமென் சொல்லுகிறோம். புரிந்து கொண்டவர்களாய் தெரிந்து கொள்ளுகிறோம். தெரிந்து கொண்டதை நாங்கள் பத்திரப்படுத்த முடியாமல் போனாலும் அதை பத்திரப்படுத்துகிற தேவன் உண்டு. ஏனென்றால் நாங்கள் தெரிந்து கொண்டதை அறிந்தவர், அதை அன்னால் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவர் ஐயா. அதனால் அதை உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இந்த வேளையிலே உம்முடைய சத்தியம் திருடப்பட முடியாதபடி உம்முடைய அதிகாரத்தில் நிற்கிற நான் வேலையை அடைக்கிறேன் பிதாவை. பிசாசு தொடக்கூடாது. யார் மூலமாகவும், எந்த வார்த்தையினாலும், எந்த பக்க வாசலாலும், எந்த நிழலாலும், வேறாலும், கனியாலும், தோற்றத்தாலும் அவன் கொடுக்கப்பட்ட விதைக்கப்பட்ட நம்முடைய வார்த்தைகளை தொடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேலையடைக்கிறேன். அது அறுவடையை தரும் மட்டும் உம்முடைய கரத்தில் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். 30, 60, 100 விளைச்சலை எனக்குள்ளும் சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, அதை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறேன். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பினவர்கள், வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உம்முடைய சபை உம்மால் வந்தது, உம்முடைய இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை. பிசாசுக்கு அதிகாரமே இல்லை. இயேசுவின் நாமத்தினுடைய சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேசத்தாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தை ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொண்ட நாங்கள் கனத்திற்குரிய பிள்ளைகள், கனவான்கள் என்று சொல்லி பரலோகமே முத்திரையிட்டதையா. பிசாசே, நீ வெட்கப்பட்டு போனாய், நித்திய லட்சிய அடைந்தாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே நான் அந்த கனத்தை சுதந்தரிக்கிற கூட்டத்தினரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ரத்தத்தினால் வேலை அடைக்கிறேன் பிதா. ஆசீர்வதித்து அனுப்புவீராக. அவர்களை குறுக பண்ண எந்த சக்திக்கும் இடமில்லை, சிறுமைப்படுத்த எந்த ஜாதிக்கும் இடமில்லை. இயேசுவின் நாமத்திலே நான் பேசினது ஆசீர்வதிக்க நான் அழைக்கப்பட்டேன். ஆசீர்வதிக்கிறேன் பிதா. உம்முடைய ஜனமாகிய இந்த மந்தையை நான் ஆசீர்வதிக்கிறேன். 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, கோடா கோடியாய் பெருகுவார்களாக, சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்களாக. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். receive, receive. கோடா கோடியாய் பெருகுவாங்க. இப்ப இருக்கிறவர் 1000 மடங்கு தேவன் உன்னை உன் குடும்பத்தையும் வர்த்திக்க பண்ணட்டும். Glory, hallelujah. ரிக்கனலமோ சந்தேரா பாபா, லிக்கனலமோ சபலமோரியா.
ஹalleluya.